வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி நம்ம வீட்டிலே அதே டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் 400 கிராம் போல் மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 5 டேபிள் ஸ்பூன் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மாவு வந்து காளான்லாம் ஒட்டாமல் போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு கடாயில் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை இது போல் தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக எடுத்து சேர்த்துறாதீங்க, இது போல் தனித்தனியாக சேருங்க. அப்போ தான் பொரிஞ்சு வரும்போது நல்லா உதிரியாக வரும். மொத்தமாக எடுத்து சேர்த்துட்டிங்கன்னா அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டி பொரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மஷ்ரூம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ண பூண்டும் பொடியாக கட் பண்ண இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பாதி வதங்கின பிறகு இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குடமிளகாவை சேர்த்துருக்கேன். அதையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த குடமிளகா வெங்காயம்லாம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்து இதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ட்ரையாக செய்கிறதா இருந்தால் தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதை வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் மஷ்ரூம் வந்து பொரிக்கும் போதுல தனித்தனியாக இது போல் உதிரியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக எடுத்து போட்டு பொரிக்கும் போதுல என்ன ஆகும்னா அந்த மஷ்ரூம் தனியாக நம்ம சேர்த்த மசாலா தனியான்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சு அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். அதை எடுத்து மஞ்சூரியனில் சேர்க்கும் போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் சொன்ன மாதிரி உதிரியாக போட்டு பொரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் சேர்த்து இறக்கிக்கலாம். இது கூட கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிடுவாங்க. எனக்கு கிடைக்காதனால என்னால் சேர்த்துக்க முடியல. உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ அருமையான மஷ்ரூம் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே எளிமையான அதே சமயம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஹோட்டல்ஸில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.